வணக்கம். பேராற்றலும் பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களையும் வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற அடியேன் ஜோதிடர் வெற்றிபாலன். வாஸ்து அண்ட் பூமி பூஜா அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி www.vetriastro.in என்ற வெப்சைட்டுக்குள்ள வாங்க. அதான் எங்களுடைய வெப்சைட்டு. அதில் எல்லா சர்வீஸும் இருக்கும். உங்களுக்கு தேவையான சர்வீஸை பயன்படுத்திக்கங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ வாஸ்து பூஜை, பூமி பூஜா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? அது ஜோதிட ரீதியா வாஸ்து ரீதியா எப்படி போடுவோம்னா, இப்போ ஐயருங்களை கூப்பிட்டு பண்றது, சுக்கராச்சாரியர்களை கூப்பிட்டு பண்றது அது ஒரு விதம். இப்ப நம்ம வாஸ்து பூமி பூஜை போட்டு தரோம். அது எப்படி போட்டு தரோம்னா, 8 திக்க பாலகர்கள் அவகானம், 4 திக்குகளையும் அவகானம் செய்யறது, ஈசானி மொழியில 2க்கு 2, பிரம்மஸ்தானத்துல 1.5க்கு 1.5, லாஸ்ட்ல குபேர மொழியில 1க்கு 1. இந்த கரெக்டா அந்த கிராஸ்ல வரணும். அப்புறம் இந்த கிராஸ் இதெல்லாம் முதல்ல நாங்கள் அளவு எடுத்துருவோம். கணக்கு எடுத்துருவோம் அந்த லேண்டோட இடத்த எடுத்துட்டு அந்த இடத்துல ஈசானி மூலையில என்ன பூஜை செய்யணுமோ அந்த பூஜை புனஸ்காரங்களை செய்யறது. அப்போ பிரம்மத்துல எப்பவுமே நம்ம அங்க கால் ஊனக்கூடாது. அந்த பிரம்மஸ்தானம் தான் நம்ம வீட்டுக்கே ஒட்டுமொத்த சக்தி இழுத்துக் கொள்ளக்கூடிய இடம். அப்ப அந்த இடத்துல என்னென்னலாம் செய்யணும், என்ன பூஜைகள் செய்யணும், அங்க என்ன வஸ்திரங்கள், என்ன சில விஷயங்கள்லாம் வைக்கணும், அதெல்லாம் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் குபேர மூலையில அங்க என்னென்னலாம் செய்யணும், அங்க என்னென்ன பொருட்கள்லாம் வைக்கணும்ன்ற பூமி பூஜை முறையான பூஜைகளை நாங்கள் நடத்தி கொடுக்குறோம். அதை பத்தின வீடியோ கிளிப்பிங் கூட இதில் கொடுக்குறேன், நீங்க பாத்துக்கங்க. ஒரு வீடு கட்டணும்னு பொழுது ஒரு இடம், அந்த இடத்துக்கு உண்டான விஷயங்கள் எப்படி இருக்கு, அந்த அந்த இடத்துல கதிர்வீச்சுகள் எப்படி இருக்கு, அந்த மனை ஆண்மனையா பெண்மனையா அலிமனையா மரட்டு மனையா முதல்ல கண்டுபிடிக்கணும். அது பிற்பாடு அந்த மனையை நல்லா சுத்தம் செய்யணும். அங்க சல்லிய தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். பல விதமான மண் தோஷங்கள் ஏதாவது இருக்குதான்னு பார்க்கணும். இதெல்லாம் ஜோதிட ரீதியா முதல்ல வாஸ்து ரீதியா பார்த்துருவோம். பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த இடத்துல இந்த பூஜை புனஸ்காரங்கள் நம்ம செய்ய போறோம். இது முறையா எப்படி பண்ணணும், ஏதா பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க கன்சல்டன்ட்டுக்கு வாங்க. நீங்கள்லாம் என்னுடைய கஸ்டமர்ஸ், என்னுடைய ஃபாலோவர்ஸ். வெற்றிபாலன் ஜோதிடர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்க முழுமையான ஒரு வாஸ்துக்குள்ள போனீங்கன்னா தான் 100% நம்ம வாஸ்துனுடைய குறைபாடு இல்லாமல் நம்மளுடைய ஜாதக ரீதியா நம்மளுடைய ஜாதகத்துல யோக பலன் எப்படி இருக்கோ அந்த யோக பலனுக்கு ஏற்றாற்போல் அந்த வீடை நம்ம அமைச்சு நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.